அடியோடு சரிந்து விழுந்த 25 டன் எடை கொண்ட சரக்கு லாரிக்கு அடியில் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கிய சொகுசு கார்கள். 1 மணி நேரமாக துண்டிக்கப்பட்ட போக்குவரத்தால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோப்பச்சத்திரம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில மேம்பாலம் கட்டும் பணி கடந்த ஓராண்டிற்கு மேலா நடந்து வருவதா சொல்லப்படுது. இதனால மேம்பாலத்தின் இரு புறங்களிலுமே சர்வீஸ் சாலையில வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருது. இந்த ஒரு நிலையில தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து அந்தியூரை சேர்ந்த விவேகானந்தன் என்பவர் தூத்துக்குடி நோக்கி 25 டன் எடை கொண்ட வெங்காய மூட்டைகளை கனரக லாரியில கொண்டு சென்றிருக்காரு. அப்போதான் கோப்பச்சத்திரம் பகுதியில போயிட்டு இருக்கும் பொழுது ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் இடதுபுறமா சாய்ந்து விழுந்திருக்குது. இதுல லாரியை ஒட்டியபடி சென்ற 2 கார்கள் லாரியின் அடியில சிக்கிக் கொண்ட நிலையில காரில பயணித்தவர்கள் 2 பேர் அதிர்ஷ்டவசமா லேசான காயங்களோட உயிர் தப்பியதா சொல்லப்படுது. மேலும் கார்களை மீட்க முடியாத நிலையில ராட்சத கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு மீட்கும் பணியில சூளகிரி போலீசார் ஈடுபட்டு வராங்க. இந்த ஒரு சம்பவத்தால 1 மணி நேரத்திற்கு மேலா அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றிருக்குது. இதனால அந்த வழியா சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில தற்போது விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது.